நம்ம சைரன்ஸுங்கிற இந்த வெப் சீரிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சைரன்ஸுங்கிற வெப் சீரிஸில் பார்த்தீங்கன்னா 2 அக்கா தங்கச்சிங்க வந்து இருக்காங்க. வழக்கம் போல் வந்து எல்லா அக்கா தங்கச்சியும் வந்து சண்டை போடுற மாதிரி வந்து இவங்க வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க. அப்புறம் அவன் தங்கச்சியோட ஒரு நியூ பாஸ் இருக்குது. அந்த நியூ பாஸ் பார்த்திங்கன்னா வந்து அந்த பழங்கால பொருள்களை வந்து செதுக்கிறதும் சரி, பழங்கால இடத்துல வந்து அவங்க தங்குறதும் சரி, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. எங்கள் அக்கா வந்து அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறமா வந்து தங்கச்சியை தேடி வந்து போகிறாங்க. வழியில் போகிற இடத்துக்கிட்டலாம் அந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டு போகிறாங்க. ஒரு வழியாக வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அவங்க தங்கச்சியோட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. வழியில் எங்கே கேட்டாலுமே வந்து எல்லாம் கரெக்டாக வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. எல்லாமே வந்து இடக்கு முடக்கவே வந்து பேசுகிறாங்க. பேசலான்னு போனால் கூட வந்து கண்ணாடியை அடைச்சிட்டு அவங்க பாட்டுக்கு வந்து கிளம்பிடுறாங்க. எல்லாருமே வந்து ஏதோ மந்திரம் போட்ட மாதிரியே வந்து இருக்காங்க. இந்த வெப் சீரிஸில் பார்த்திங்கன்னா மெயின் வில்லியாக இருக்கிறது வந்து ஜூலியன் தான். அந்த வில்லனை வந்து ஜூலியனை தான் வந்து காமிச்சிருக்காங்க. அப்புறம் அக்கா வந்து எப்படியாவது தங்கச்சியை வந்து தன்னோட பாஸோட வலையிலேருந்து எப்படியாவது மீட்டு கொண்டு வரணும். அதான் அந்த வெப் சீரிஸோட கதையாகவே இருக்குது. இவங்க மட்டும் தனியாக ஒரு கிராமத்தில் வந்து அழகழகாக பில்டிங்லாம் செதுக்கி வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. இவன் தங்கச்சியும் வந்து அவங்க பாஸ் சொல்கிற பேச்சை கேட்டுட்டு, அவங்க சொல்கிற கமெண்ட்லாம் கேட்டுட்டு அது கட்டுப்பட்டு மற்ற ஆளுங்களையும் வந்து ஏற்பாடு செஞ்சு அவங்கள வந்து வழிவகுத்துட்டு போகிறாங்க. ஆனால் இது அவங்க அக்காவுக்கு வந்து அவங்க தங்கச்சி வந்து என்ன பண்ணுறாங்கன்னு வந்து சுத்தமாகவே தெரியாது. அந்த புது பாஸ் வந்து அவங்க தங்கச்சி வந்து என்ன பண்ணி வச்சுருக்காங்க, ஏதாவது மந்திரம் இது போட்டு வச்சுருக்கானா அப்படின்னு வந்து செக் பண்ணுறாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸ் வந்து ஒன்று மாத்திரையாட்ட ஒரு டப்பா எடுக்கிறாங்க. அந்த ட்ரக்ஸ் மாத்திரை எடுத்து அந்த ட்ரக்ஸ் எல்லாம் கொடுத்து தான் எல்லாத்தையும் மயக்கி வச்சுருக்கான் அப்படின்ட்டு வந்து அவங்க ஒரு ஐடியாவுக்கு வந்து வராங்க. இவங்க எல்லாத்தையுமே வந்து ஜட்ஜு பாதிரியார் வந்து ஓதுகிற மாதிரி, தொழுவ வைக்கிற மாதிரி, அப்புறம் ஆலோசனை சொல்கிற மாதிரி வந்து எல்லாத்தையுமே வந்து கட்டுப்பட்டு வச்சுருக்காங்க. இந்த இடத்துக்குள்ளே தான் நம்ம இருக்கணும், நம்ம வாழ்க்கையே தான் அந்த மாதிரி வந்து அந்த வில்லி வந்து சொல்லி வச்சுருக்காங்க. இவங்க அக்கா வந்து அதை பிரேக் பண்ணி எப்படியாவது தங்கச்சியை மீட்டு கொண்டு வரணும் அப்படின்ட்டு வந்து ட்ரை பண்ணுறாங்க. அப்புறம் தங்கச்சிக்கிட்ட போனதுக்கப்புறமா எப்படியாவது தங்கச்சியை வந்து அப்பாவோட அஞ்சலி செலுத்துறதுக்கு வந்து கூப்பிட்டு வரணும் அப்படின்னு வந்து பார்க்குறாங்க. அப்பா இறந்துட்டாங்க, பூ கூட வைக்காமல் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. கேட்டதுக்கப்புறம் வந்து சண்டை வெடிக்குது. 2 பேத்துக்கும் வந்து பிரிவினை வந்து உண்டாகுது. அதுக்கப்புறம் அவங்க புது பாஸ் வந்து இடையில வராங்க. இடையில வந்து 2 பேத்துக்கிட்டையும் பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க. பேசி அவங்க அக்காவை எப்படியாவது வளைக்கிடலான்னு பார்க்குறாங்க. அவங்க அக்காவை வளைக்கிட்டு அந்த பாஸ் வந்து அவன் தங்கச்சியை வந்து கூப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா விளையாட்டம் ஒரு சோல்மேட் வந்து அதுக்கு கிடைக்காது. இவங்க வந்து அவங்க தங்கச்சியும் அவங்க பாஸும் வந்து ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பில் வந்து இருக்காங்க. அதனால் வந்து இவங்களை கண்ட்ரோலுக்கு வச்சா தான் வந்து நம்ம வந்து நினைக்கிறத எல்லாத்தையும் அடைய முடியும் அப்படின்ட்டு வந்து இந்த வில்லி வந்து நினச்சோன்னே அவங்க அக்காவும் வந்து எவ்வளவோ ட்ரை பண்ணி அந்த வில்லிக்கிட்டேருந்து அவங்க என்னென்னலாம் சதித்திட்டம் வந்து போட்டு வச்சுருக்காங்க இந்த கிராமத்தை சுற்றி அப்படிங்கிறது தான் அதை ப்ரோக் பண்ணுறது தான் வந்து கதையாகவே இருக்குது. வில்லி வந்து தன்னோட வில்லத்தனத்தை வந்து காட்டாமல் வந்து நைஸாகவே வந்து 2 பேத்துக்கிட்டேருந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இன்டெரக்டாக வந்து அவன் தங்கச்சிக்கிட்ட வந்து சொல்லிகிட்ருக்காங்க. அவங்க அக்கா வந்து உன்னை வேறு வழியில் வந்து கூட்டிகிட்டு போகலான்னு பார்க்குறா, அவங்க அக்கா வந்து நல்லவ கிடையாது அப்படின்னு வந்து சொல்லிகிட்ருக்காங்க. சொல்லி அவன் மண்டையை வந்து பிரைன் வாஷ் பண்ணலான்னு வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு வில்லிக்கு வந்து ஹஸ்பண்ட் இருக்கா, அவங்களோட சேர்ந்து வந்து எப்படி இவங்க எல்லாத்தையுமே பிளான் பண்ணி நம்ம வழிக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணுறாங்க. இவங்க சைரனுங்கிற சொல்கிறது வந்து ஒரு சைரன் எழுப்புனால கூடயும் அவங்க எல்லோரும் மொத்தம் பேரும் இந்த பாஸுக்கு வந்து கண்ட்ரோல் போடுறவங்க எல்லாமே ஒரே அடியாலேயே வந்து லொக்கேட் ஆகிடுவாங்க. அந்த மாதிரி தான் வந்து இதுக்கு சைரன்னு வந்து பேர் வச்சுருக்காங்க. அவங்க மைண்ட் கண்ட்ரோல் பண்ணுறது தான் வந்து சைரன் வந்து பேர் வச்சுருக்காங்க. இது அவங்க அக்கா வந்து மைண்ட் கண்ட்ரோல் எப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லி வந்து யோசிச்சு வந்து பிரேக் பண்ணுறாங்க. அதுதான் கதையோட ஸ்டோரி.